வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள மருத்துவர்களுக்கு அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் வாகனங்கள், இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் தனிநபர்கள் தங்கள் பணிபுரியக்கூடிய அடையாளங்களை பதிவிடக்கூடாது. குறிப்பாக காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் போலீஸ் என்றும், அதே போன்று ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பிரஸ், அதே போன்று தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய என அரசு துறை சார்ந்து பணியாற்றக்கூடியவர்கள், அதே போன்று ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய அனைவரும் தன்னுடைய வாகனத்தில் தங்கள் பணி செய்யக்கூடிய அந்த துறையை பதிவிட்டு வருவது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் அது இனி நடக்கக்கூடாது என்றும், இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட்டுகளில் எந்த ஒரு தொழில் சார்ந்த நிகழ்வுகள், தொழில் சார்ந்த எதையும் அச்சிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டு தமிழக காவல்துறை தரப்பில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எந்த ஒரு ஸ்டிக்கரும் நம்பர் பிளேட் ஒட்டக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு இது விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்றும், மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அவருடைய வாகன பதிவெண்ணில் இது போன்ற தகவலை பதிவிட அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு மட்டும் தனியாக விலக்கு அளிக்க சட்டத்தில் இடமில்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து துறையினருக்கும் இது பொருந்தும் என்று வரும்போது மருத்துவர்களுக்கு மட்டும் இது விலக்கு அளிக்க முடியாது என்றும், அவர்களும் இதை பின்பற்றியாக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையிலான உத்தரவுதான் என்றும், மருத்துவர்களும் தங்களுடைய வாகனத்தில் மருத்துவர் என்று அச்சிடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஊடகத்துறை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பணியாற்றக்கூடியவர்கள் வாகனத்தினுடைய தனிநபர்கள் அந்த அலுவலகத்துடைய வாகனங்கள் தவிர்த்து மற்ற தனி வாகனங்களுக்கு இது போன்ற அனுமதி கிடையாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவர்கள் இதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்களுக்கு இதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மருத்துவர்களுக்கு மட்டும் ஏன் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், மருத்துவர்களுக்கு மட்டும் தனியாக விலக்கு அளிக்க சட்டத்தில் இடமில்லை என்றும், மற்ற அனைவரும் பின்பற்றும் போது மருத்துவர்கள் மட்டும் ஏன் பின்பற்றக்கூடாது என்று வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதங்கள் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.